செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் பேசுறதுக்கு கௌசல்யா பிரான்ச் டைரக்டர் அட்மிட் பண்ணியிருக்கேன், பேசுங்க. சார் குட் மார்னிங் சார். வாய்ஸ் ஆடிபிளாங்க சார்? ஆடிபிள், பேசுங்க. தேங்க்யூ சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஸோ ஹாய் லீடர்ஸ், குட் மார்னிங். நான் பிரான்ச் டைரக்டர் கௌசல்யா. என்னோட கிரேட் அப்ளைன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் டைரக்டர் பிரியங்கா சிஸ்டர், ஸ்டார் டைரக்டர் சத்யபாமா சிஸ்டர் அண்ட் கிரவுண்ட் டைரக்டர் செந்திரதேவி மேம். ஸோ நான் இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ நானும் எல்லார மாதிரியுமே பேபி பார்த்துட்டு வெளியில் போக முடியாது அப்படிங்கிற காரணத்தினால தான் நானுமே இதுக்கு முன்னாடி MV3 இருக்கட்டும், இன்னும் நிறைய வந்துட்டு ஆட்லாம் பார்த்துட்டு வந்துட்டு பார்ட் டைம் ஜாப்பாக இருக்கட்டும், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். பட் அமௌண்ட் கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் தான் எனக்கு யூடியூப் ஆட் மூலியமாக தான் பிரியங்கா சிஸ்டர்கிட்ட மூலியமா இந்த வாய்ப்புங்கிறது எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ இந்த வாய்ப்பு வந்துட்டு கடவுள் கொடுத்த வாய்ப்புன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா இந்த அளவுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்துட்டு இன்கம் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஸோ நம்ம வந்துட்டு வெளியில போறோம் அப்படின்னா நமக்கு இத்தனை லெவல்ஸ் இன்கம்ங்கிறது கொடுக்க மாட்டாங்க. இதுல நான் ஜாயின் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் வந்துட்டு நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இந்த இன்கம் வரும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்துட்டு ஜாயின் பண்ணினேன். எனக்கு அந்த LTP பார்க்கும்போதே எனக்கு அதுதான் தோணுச்சுனே. சரி நம்ம இல்லை அப்படின்னாலுமே நம்ம பிள்ளைக்கு போகல அப்படின்ட்டு நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்துட்டு அப்பையும் சப்போர்ட்டாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப இது வந்துட்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ண விரும்பிக்கிறேன் சத்யா சிஸ்டருக்கும் அப்புறம் பிரியங்கா சிஸ்டருக்கும். நான் எந்த இடத்துல டவுன் ஆனேன் அப்படின்னாலுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப மோட்டிவேட் கொடுப்பாங்க. ஸோ உங்களால் முடியும் சார், நீங்கள் டல்லாகாதீங்க. எனக்கு வந்துட்டு 2 டைம் டீம் உடஞ்சிருக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால வந்துட்டு டீம் உடஞ்சிருச்சு. அப்பயுமே ரொம்ப டவுன் ஆயிட்டேன், வெளியிலலாம் போயிடலாமோ. எனக்கு வந்துட்டு அப்போ வந்துட்டு பிஸ்னஸ் பற்றி புரியலை எதுவுமே. இப்படி தான் இருக்கும், இந்த ஒர்க்குனாலே இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு புரியல. ஆனால் நான் அப்போ வந்துட்டு ரொம்ப டவுன் ஆயிட்டேன், இதை விட்டு வேண்டாம் போயிடலாம் அப்படின்ட்டுலாம் நினச்சிட்டேன். அப்போ வந்துட்டு ரொம்ப மோட்டிவேட் கொடுத்தாங்க. அப்புறம் திரும்பவுமே நான் டீம் ஃபில் பண்ணேன். ஸோ சரவணன் சார் சொல்லும் போல தான் நானுமே அப்படி தான் நினைப்பேன். டான்ஸ் டைரக்டர் அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு முக்கியம் கிடையாது. ஸோ நமக்கு வந்துட்டு அட்டண்டன்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம அட்டண்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக் வந்துட்டு டான்ஸ் டைரக்டருங்கிற வந்துடுவோம். அது இல்லாமல் நம்ம இந்த மந்த் ப்ரான்ஸ் வந்துட்டோம் அப்படின்னாலுமே நம்ம நம்மளா பர்ச்சேஸ் பண்ணி வர்றோம். இப்போ ஒரு 300 PV 400 PV கம்மியாக இருக்குது அப்படின்னாலுமே அடுத்தவங்களை பண்ண சொல்லி நம்ம கஸ்டமர் மூவ் பண்ணி வரணும் அப்படின்னா நம்ம அடுத்த மாதம் வந்துட்டு குவாலிஃபை பண்ண முடியாது. நான் குவாலிஃபைல தான் போய் நிற்போம். நீங்கள் இப்போ 12 இருக்கவங்களா இருக்கட்டும், என்ன 8ல் இருக்கவங்களா இருக்கட்டும், நீங்கள் 12 வர்றீங்க அப்படின்னாலும் இல்லை 12 இருக்க லீடர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் 60% அப்படிங்கிறத வந்துட்டு மைண்டில் எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் வந்துட்டு ஜாயின் பண்ணி 1 இயர் ஆனாலுமே நான் ஒரு 6 மந்த் வந்துட்டு ஒர்க்கே பண்ணல. ஆனா மீட்டிங் எல்லாமே கரெக்டா வந்தேன். எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால நான் ஒர்க் பண்ணல. அதுக்கப்புறம் இப்போ 2 மாசம் 8% வந்தேன், 2 மாசத்துல வந்துட்டு 12 வந்தேன். அப்புறம் 2 மாசத்துல வந்துட்டு நான் பிரான்ஸ்ங்கிறத அச்சீவ் பண்ணிட்டேன். நான் அட்டண்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு என்னால முடியுமோ ஃபுல் எஃபர்ட்டுங்கிறத நான் போட்டேன். நம்ம அட்டண்டன்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம வந்து ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணக்கூடாது, நம்ம அட்டண்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். முதல்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பிஸ்னஸை ஃபுல்லாக கற்றுக்கணும். இவ்வளோ இன்கம் வருது அப்படிங்கும்போது நான் லெஃப்ட் ஆகுவாங்க, நிறைய பேர் லெஃப்ட் ஆவாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு டவுன்லைன்ஸாக இருக்கட்டும் அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வந்துட்டு ஒரு நாளுமே ஒருவங்க போயிட்டு போட்டோம், அவங்களுக்கு லக் இல்லை அவ்வளோதான் நான் நினைப்பேன். தவிர நம்ம இப்போ பர்சனல் லைஃப்பே எடுத்துக்குவோம், நம்ம வந்துட்டு இப்போ பேரண்ட்ஸே எடுத்துக்கிட்டனாலும் நம்ம வந்துட்டு கல்யாணம் ஆகி வந்துட்டோம் அப்படின்னா அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்காக ஃபீல் பண்ணியே உட்காந்துருந்தோம்னா நம்ம லைஃப் வந்துட்டு அங்கே வேஸ்ட்டாக தானே போகும். ஸோ நான் அந்த மாதிரி தான் நினைப்பேன். போகிறவங்க போட்டோம், அவங்களுக்கு லக் இல்லை அவ்வளோதான். நமக்கு இவ்வளோ இன்கம் கிடைக்குது அப்படிங்கும்போது நம்ம ஒர்க் பண்ணணும். போகிறவங்கள நினச்சி ஃபீல் பண்ணுறதை விட நம்ம வந்துட்டு இன்னும் ஐடிஸ்க்கு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு நாள் வந்துட்டு போகிறவங்களே நினச்சிட்டு உட்காந்துருந்தோம்னா நம்ம நாள் தான் வேஸ்ட்டாக போகும், நம்ம டைம் தான் வேஸ்ட்டாக போகும். அப்போ அதுக்கு நம்ம வந்துட்டு ஐடிஸ் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஐடி எடுக்கிறோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்துட்டு அது அட்டண்டன்ஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும். நான் அந்த மாதிரி தான் நான் இது வந்துட்டு இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணேன். இப்போ நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய டவுன்லைன்ஸாக இருக்கட்டும், ட்ரைனிங் பார்க்குறவங்களா இருக்கட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு 1.5 வயசு பையன் இருக்காங்க, 1.5 வயசு பிள்ளைங்க இருக்காங்க, 2.5 வயசு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஜாயின் பண்ண புதுசில் வந்துட்டு எனக்கு சிசேரியன் தான் பண்ணியிருந்தேன். என் பையன் 2 மாதம் தான். யாருமே நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களான்னு தெரியாது. நான் 2 மாதம் குழந்தைய வச்சுட்டு நான் இந்த இதில் ஜாயின் பண்ணேன். ஆனால் அப்பயுமே வந்துட்டு என்னோட அப்பையன் கால் பண்ணால் எடுக்காமல் இருக்கவே மாட்டேன். வீட்டில் ஒரு துளி கூட இப்பவுமே கூட நான் பிரான்ச் டைரக்டர் வந்துட்டேன், இன்கம் லெவலுக்குள்ளேயும் போயிட்டேன் அப்படின்னாலுமே எனக்கு வந்துட்டு வீட்டில் கூட சப்போர்ட் கிடையாது. இருந்தாலுமே நான் பண்ணுறேன். உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்கல. நான் இப்போ 100 PV செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னாலுமே நான் கஸ்டமர் மூவ் பண்ணி பண்ணிப்பேன். உங்ககிட்ட நான் கேட்கல, நான் பண்ணிக்கிறேன், எனக்கு நல்ல இன்கம் வருது, கண்டிப்பா வரும், நல்ல இன்கம்ங்கிறது வரும்,
நான் வந்துட்டு இந்த பிஸ்னஸ்ல சக்ஸஸ் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு தான் நான் வந்துட்டு இது நாள் வரைக்குமே நான் பண்ணிட்டு இருக்கேன். இனிமேலும் யார் சொன்னாலுமே நான் வந்துட்டு விட மாட்டேன். ஏன்னா எனக்கு இதுல தெரிஞ்சிருச்சு நல்ல இன்கம் வரும் அப்படின்ட்டு. 2 மாசம் குழந்தைய வச்சுட்டு, ஆனா ஒரு நாள் கூட 2 மாசம் குழந்தை அப்படின்னாலுமே ஹெல்த் இஷ்யூ வந்தாலுமே மீட்டிங் மட்டும் ஸ்கிப் பண்ண மாட்டேன். அப்படியே என்னால் வர முடியல, ரொம்ப முடியல அப்படின்னாலுமே நான் யூடியூப் லிங்க் கொடுங்க சிஸ்டர், நான் பார்த்து நான் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா சிஸ்டர்ட்ட முன்னாடியே சொல்லிடுவேன். ஸோ அப்ளைனுக்கு வந்துட்டு நீங்கள் கால் பண்ணாலும் எடுங்க. மீட்டிங் வர முடியல இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்க வந்துட்டு உங்களை திட்ட மாட்டாங்க இல்லையா? நீங்களும் சம்பாதிக்க தான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அக்கறை இருக்கணும். அவங்க மீட்டிங் வந்துட்டு முக்கால்வாசி பேர் வந்துட்டு கால் பண்ணி வந்துட்டு கூப்பிட்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க இருக்காதீங்க. நீங்க வந்துட்டு இன்கம் எடுக்க வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க தான் உங்களுக்கு வந்துட்டு நம்ம இன்கம் எடுக்க வந்திருக்கணும், நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். நம்ம ஜாயின் பண்ணாதான் நம்ம டவுன்லைன்ஸா இருக்கட்டும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. நம்மளே 8 மணிக்கு அதான் அப்ளைன் கால் பண்ணி வர்றோம் அப்படின்னா உங்களுக்கு கீழே வர டவுன்லைன்ஸ் வந்துட்டு நீங்க ப்ரான்ஸ் டைரக்டர் வந்துட்டீங்க அப்படின்னா எப்படி வந்துட்டு டவுன்லைன்ஸ் வந்துட்டு மீட்டிங்க்கு கூப்பிடுவீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் மீட்டிங்க்கு கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணுங்க, அட்டனன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ சரவணன் சார் அடிக்கடி இதுதான் சொல்றாரு, ப்ரான்ஸ் டைரக்டர் வர்றது பெருசு இல்லை, நம்ம வந்துட்டு அட்டனன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். அட்டனன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாலே மந்த்லி நமக்கான இன்கம்ங்கிறதும் வரும், நம்ம வந்துட்டு நான் குவாலிஃபைங்கிறதும் போக மாட்டோம். நீங்கள் 60%ங்கிறத மைண்டில் எடுத்துக்க கூடாது எப்பவுமே. 5ஆ இருக்கட்டும் 8ஆ இருக்கட்டும், நம்ம 60% மைண்டில் எடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு நீங்கள் 12க்கு அப்புறம் ப்ரான்ஸ் போறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்குங்கிறது அது ஈஸியாக இருக்கும். 60% போயிட்டீங்க அப்படின்னா அது அனுபவம் இருக்கும். ஆனால் அது வந்துட்டு இன்னும் அங்கிட்டு 2-3 மாதம் ஆகும். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் அட்டனன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க 12 இருக்கும்போதே அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையுமே ப்ரான்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். நான் 2 மாசத்துல தான் அட்டனன்ஸ் என்னால் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ நான் இன்க்ரீஸ் பண்ணேன். பட் சரவணன் சார் சொல்கிறத நான் 50 பேர் இருக்கணுங்கும் போது எனக்கு இப்போ 35 பேர் வந்துட்டு மை நெட்ஒர்க்கில் வந்துட்டு அதிகமாக இருக்கிறது வந்துட்டு கணக்கு கிடையாது. ஸோ நமக்கு வந்துட்டு டெய்லி மீட்டிங் பார்க்கணும். இந்த பிஸ்னஸை கற்றுக்கிறவங்க வந்துட்டு 50 பேர் இருக்கணும். எனக்கு பிஸ்னஸ் கற்றுக்கிறவங்கிறது வந்துட்டு 35-36 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ இன்னும் நான் 20 பேரை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படின்னா தான் நான் வந்துட்டு கரெக்டான குவாலிஃபைட் ப்ரான்ஸ் டைரக்டர் நான் நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு அதுதான் எனக்கு வந்துட்டு முன்னாடிலாம் நான் வந்துட்டு மீட்டிங் ஜாயின் பண்ணுவேன், ஜாயின் பண்ணிவிட்டு யூடியூப்பில் தான் பார்த்துட்ருப்பேன், இந்த மாதிரி பார்ப்பேன். சும்மா இருக்கிற நேரத்துலையும் அது மாதிரி தான் யூடியூப்பில் தான் பார்த்துட்ருப்பேன் ஜாயின் பண்ண புதுசுலலாம். அப்புறம் சரவணன் சார் இது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு பிஸ்னஸ் கற்றுக்க யூடியூப்புங்கிறதே நான் மறந்துட்டேன். யூடியூப்பில் போனேன் அப்படின்னாலும் சரவணன் சாரோட வெஸ்டேஜ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்குள்ளே போவேன். ஏதாவது அது எப்படி நம்ம பண்ணலாம், இதை எப்படி பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே வந்துட்டு தூக்கத்துலலாம் கூட நான் புலம்புவேன், நாளைக்கு இத்தனை பேருக்கு இன்வைட் பண்ணணும், இத்தனை பேருக்குனாலும் எல்டிபி கொடுத்துடணும், நம்ம வந்துட்டு யாருக்கெல்லாம் டீம் கால் பேசணும், இதெல்லாமே எனக்கு வந்துட்டு மைண்ட்ல தூக்கத்துல கூட நான் இதே தான் நினைச்சிட்டு இருப்பேன். அப்படி நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும். நமக்கு வந்துட்டு நம்ம மேல நம்பிக்கை இருக்கணும். அடுத்தவங்களை நம்ம நம்புறாங்க நம்பல, ஸோ நமக்கு வந்துட்டு நம்பிக்கை இருக்கணும். நம்ம நம்புறோம் அப்படின்னா தான் நமக்கு வந்துட்டு நம்ம கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு யாரோட பேச்சும் கேட்காம நம்ம மேல நம்ம நம்பிக்கை வச்சு பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். நானும் இந்த இடத்துல அப்படிதான் நான் சக்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு கைடன்ஸ் கொடுத்த சத்யா சிஸ்டருக்கா இருக்கட்டும், பிரியங்கா சிஸ்டருக்கா இருக்கட்டும், நான் இந்த இடத்துல ரொம்பவே தேங்க் பண்ணிக்க நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லை அப்படின்னா நான் இந்த அளவுக்கு சக்சஸ் பண்ண முடியாது. எனக்கு மோட்டிவ் கொடுத்ததா இருக்கட்டும், இல்லை ஃபுல் சப்போர்ட் கொடுத்ததா இருக்கட்டும், அவங்க அப்படின்னு சொல்றது வந்துட்டு அப்படியே நீங்க கேளுங்க. அப்புறம் சத்யா சிஸ்டர் வந்துட்டு 3 மந்த் குரூப்னு சொல்லிட்டு ஒன்று ஜாயின் புதுசாக ஆரம்பிச்சாங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணதுனால தான் நான் முக்கால்வாசி இங்கே வந்துட்டு நான் அச்சீவ் பண்ணியிருக்கிறதுக்கு முழு காரணமே அதுதான். ஏன்னா அதில் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி தான், அதுக்கு முன்னாடி கூட எழுத்தானாலும் நான் ஒர்க் பண்ணாமல் இருந்தேன். அதில் ஜாயின் பண்ணிட்டு கரெக்டாக எல்டிபிங்கிறது ஒரு நாளைக்கு 10 பேருக்குனாலும் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கரெக்டாக ரிப்போர்ட் ஷேர் பண்ணுமே, எல்லாரும் ஷேர் பண்ணுறாங்க, நம்ம 0 போட்டு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்வைட் பண்ண தான் எனக்கு ஐடிஸ்ங்கிறதே கிடைச்சிச்சு. பட் நான் எப்பவுமே நான் செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணுறது கூட நான் இந்த நாள் வரைக்கும் நான் இந்த மந்த்து கூட கஸ்டமர் மூவ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். போன மந்த்துக்கும் கஸ்டமர் மூவ் பண்ணி தான் பண்ணுவேன். நமக்கு தேவை அப்படிங்கும்போது நம்ம தான் பண்ணணும். எனக்கு வந்துட்டு இப்போவுமே வீட்டில் சப்போர்ட் கிடையாதுனால நான் கஸ்டமர் மூவ் பண்ணி நான் என்னோட ஐடியை ஆக்டிவேட் பண்ணிக்குவேன். 100 பிவியாக இருக்கட்டும், போன மந்த்தில் நான் கஸ்டமர் மூவ் பண்ணி தான் பண்ணினேன். எனக்கு வந்துட்டு நான் எவ்வளோ பேர் கஸ்டமர் கேட்குறாங்களோ, ஸோ நான் அவ்வளோ பேர் என்னோட ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நான் கஸ்டமர் மூவ் பண்ணுவேன். அப்படி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். யாருமே வந்துட்டு இந்த பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம வந்துட்டு இந்த இதை விட்டு பிஸ்னஸ் விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இல்லை டைம் கிடைக்க மாட்டேங்குது, நம்ம தான் டைமை வந்துட்டு நம்ம மேனேஜ் பண்ணணும். நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்துட்டு எதுவுமே கிடையாது. அதனால நீங்கள் டைமை வந்துட்டு கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். குழந்தைங்க அதெல்லாம் சாக்கே நம்ம சொல்லக்கூடாது. இந்த ஒர்க்கை பொறுத்தளவுக்கு நம்ம வந்துட்டு
காரணங்கிறத வந்துட்டு நம்ம சொல்லணும் அப்படிங்கறக்காண்டி சொல்றோம். நம்ம டைம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா நம்மளால கண்டிப்பா கொடுக்க முடியும். கொடுத்து ஒர்க் பண்றோம் அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்கும் சொல்றது அதுதான், அட்டண்டன்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ண நினைங்க. டைம் கொடுத்து கரெக்டா மீட்டிங்க்கு ஜாயின் பண்ணுங்க. அப்படின்னு கால் பண்றாங்களா, ஸோ அவங்களோடது வந்துட்டு இங்க காப்பி பேஸ்ட் தான். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, எந்த அப்ளைன் கிட்ட இருக்கட்டும், இது எனக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்கவே கூடாது. நான் இது நாள் வரைக்கும் நான் பிரியங்கா சிஸ்டர்ட்ட எனக்கு இதை பண்ணி கொடுங்க சிஸ்டர், அதை பண்ணி கொடுங்க சிஸ்டர் நான் கேட்கவே மாட்டேன். சிஸ்டர் எனக்கு இதை சொல்லி கொடுங்க, நான் அதை பண்றேன். ஒரு போஸ்ட் எடிட் பண்றதா இருக்கட்டும், எனக்கு வந்துட்டு மொபைல் நல்லா யூஸ் பண்ணுவேன், ஆனா அந்த மாதிரி எடிட்டிங்லாம் தெரியாது. நான் அவங்கள்ட்ட கேட்பேன், சிஸ்டர் நீங்க எடிட் பண்ணும்போது எனக்கு ரெக்கார்ட் வீடியோ கூட அனுப்புங்க, நான் வந்துட்டு கத்துக்குவேன். உங்கள்ட்டயே நான் வந்துட்டு ஓயாம கேட்கற மாதிரி இருக்கு. ஸோ என்னோட டவுன்லைன்ஸ்க்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் இல்லைங்களா, எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் அடுத்த தடவை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே டைம் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுல இருந்து அந்த கொஸ்டினே நான் உங்கள்ட்ட கேட்க மாட்டேன். அந்த மாதிரி நீங்களுமே கத்துக்கோங்க. இது வந்துட்டு எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க, எனக்கு சொல்லி கொடுங்க, நான் பண்றேன் சிஸ்டர் அப்படின்னு கேளுங்க. ஸோ அப்ளைன் சப்போர்ட் எடுத்து கண்டிப்பா பண்றீங்க அப்படின்னா சக்சஸ் பண்ண முடியும். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ சிவல். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, உங்க எல்லாருக்குமே வந்து ஏபிஜே அப்துல் கலாம் தெரியும். அவர் வந்து சொல்லியிருக்காரு, ஸ்மால் எய்ம் இஸ் அ கிரைம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சின்னதா நம்ம வந்து குறிக்கோள் வச்சிருக்கிறதுலாம் வந்து அது ஒரு குறிக்கோளே இல்லை, அது வந்து ஒரு பெரிய தவறு, ஒரு பெரிய ஒரு குற்றம் அப்படின்னு சொல்றாரு. ஸ்மால் எய்ம் இஸ் அ கிரைம். புரியுது இல்லையா? அதாவது ஹாவ் அ பிக் கிரேட் எய்ம் அப்படின்றாரு. அதாவது நான் வந்து ஒரு டூ வீலர், நல்ல டூ வீலர் வாங்கினா போதும், ஓகேவா, நான் ஏதோ ஒரு ஆல்டோ நேனோ கார் வாங்கினா போதும், நான் ஏதோ வந்து ஒரு 2 BHK சின்னதாக ஒரு வீடு கட்டினா போதும் அப்படின்னு சின்னதா நம்மளால முடிஞ்சதை பண்ணா போதும்னு நம்ம நினைக்கிறதே வந்து ஒரு பெரிய தவறுன்னு சொல்லிட்டு ஏபிஜே அப்துல் கலாம் சொல்றாரு. ஏன்னா நம்ம பெருசா இலக்கு வைக்கணும், அதுக்கு பெருசா வேலை செய்யணும். ஓகேங்களா? அதை நோக்கி தான் நம்ம வந்து ஓடணும். அதுதான் வந்து மனிதனோட குணமே, அப்படிதான் இருக்கணும். ஓகேவா? அந்த குணம் உங்கள்ட்ட இருக்கிறதுனால தான் நீங்க எல்லாம் வெஸ்டேஜை சூஸ் பண்ணியிருக்கீங்களே. ஏன்னா உங்களை மாதிரி எத்தனையோ பேர் எல்டிபி பார்த்து இந்த வெஸ்டேஜோட அந்த ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு எத்தனையோ பேர் சேரல. பட் ஆனால் நீங்க எல்லாம் சேர்ந்துருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கு. மற்றவங்களை காட்டிலும் உங்கள்ட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? அது வந்து முழுமையா இருக்கணும், அது வந்து சரியா இருக்கணும் அப்படின்னு தான் நான் உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். முயற்சி பண்ணுங்க. ஏன்னா வந்து எத்தனையோ பேர் சேராத ஒரு இடத்துல நீங்க உள்ள வந்திருக்கீங்க போது எல்லாத்துலயுமே நீங்க ஒரு தனித்துவமா யூனிக்கா தான் இருக்கிறீங்க. அப்படி இருக்கிறவங்க தான் சாதிப்பாங்க. எல்லாரும் போற வழியில போனா எல்லாரும் மாதிரி தான் வாழணும். இந்த உலகத்துல எல்லாரும், நிறைய பேர் வந்து ரிச்சா இருக்காங்களா, போரா இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் வந்து போரா தான் இருக்காங்க. அப்ப நிறைய பேர் பண்றதுவே நம்மளும் பண்ணோம்னா நம்மளும் போரா தான் இருக்கும். ரிச்சா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா நடந்துக்குவாங்க, வித்தியாசமா யோசிப்பாங்க, வித்தியாசமானதை தான் செய்வாங்க. எல்லாரும் பண்றதை பண்ண மாட்டாங்க. எல்லாரும் பண்றதை பண்ணியிருந்தா அவங்க வந்து ரிச்சா இருக்கவே மாட்டாங்க. அப்ப வெஸ்டேஜ் எல்லாரும் பண்ண மாட்டாங்க. வெஸ்டேஜ் யாருமே வந்து பிசினஸ் சின்சியரா எடுத்து பண்ண மாட்டாங்க. வெஸ்டேஜ்ல யாரும் டெடிகேட்டடா கமிட்டடா இருக்க மாட்டாங்க. நீங்க இருங்க, ஏன்னா நீங்க வித்தியாசமா இருங்க. உங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து இந்த எல்லாரும் மாதிரி இல்லாம பெட்டரா ரிச்சா மாறும். ஓகே, நான் இங்க வந்து அடுத்து நான் பேசுறதுக்கு இன்வைட் பண்றது